எதுக்கு என்ன மாக் பண்றீங்க? why you are mocking me? மாக் பண்ணதுக்கு சாரி. எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரி சாரின்னு என்ன பார்த்து அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்ட்டா சண்டையா அவங்களால தான் வந்து சண்டையா அவங்களால தான் வந்து வீர அரிமாநாடு பேசிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் பேச யாரோ கேக்குறீங்களாடா? மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 44 அண்ட் எபிசோட் 45 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுக்கு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். ஓகே ஓகே. நேத்து எபிசோட்ல தர்ஷிகா போய் ஜாக்லின் கிட்ட இந்த ஸ்கூல் டாஸ்க் அப்புறமா விஷால் மேல எனக்கு ஒரு மாதிரி கிரஷ் வந்துச்சு, கிரஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதை கூட ஜாக்லின் போயிட்டு விஷால் கிட்ட நாச்சுக்கா கேட்டு இருந்தாங்கல்ல. அதனால விஷால் என்ன பண்ணிட்டாப்ல தர்ஷிகாவை கூப்பிட்டு கேட்டார் போல இருக்கு. தர்ஷிகா சொல்றாங்க, இல்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு, அதை வந்து எனக்குள்ளேயே தான் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது விஷால் சொல்றாப்ல, சரி ரைட், அது ஒரு நல்ல பாசம்னா அதை நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன், நீ காட்டுற பாசத்தை காட்டிக்கோ, அதை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், பட் இருந்தாலும் எல்லாரும் அதை வந்து கேட்கிற மாதிரி இருக்கு பத்தியா, அதுதான் ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இல்ல நான் சில விஷயங்கள்லாம் ஆப்வியஸா பண்றேன் போல இருக்கு, அதனால மத்தவங்களுக்கு அப்படி தோணிருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னா நான் ரொம்ப ஏதாவது ஆப்வியஸா தெரியுதா, அதனால உன்கிட்ட வந்து சொல்றாங்களா? ஆனா விஷால பொறுத்தவரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் மத்த கண்டென்ட் எல்லாம் கொடுத்தாலும் கொடுப்படி தவிர்த்து கடைசி வரைக்கும் இந்த லவ் கண்டென்ட்குள்ள மட்டும் போவே மாட்டேன்டா அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கார் போல இருக்கு. தர்ஷிகா கிட்ட ரொம்ப ஓபனா போய் சொல்லிட்டாப்ல, பார் நீ எப்பயுமே எனக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், பட் இருந்தாலும் உன்னுடைய ஃபீலிங்ஸ் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன், நீ கொடுக்குற ஃபீலிங்ஸ் நீ கொடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. தர்ஷிகாவோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும்னா, சரி கொஞ்சம் அவசரப்பட்டு இவனை செலக்ட் பண்ணிட்டோமோ, இவனை வச்சு ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்து எப்படியாச்சும் வெளியே தெரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு இவெல்லாம் ஒத்து வர மாட்டான் போலயே. சரி ரைட், ஒன் சைடா வச்சு லவ் கண்டென்ட் கொடுத்து பாப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாயை மூடிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறமா வேக்கப் சாங் எல்லாம் போட்டு எல்லாரும் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் வந்து டாஸ்க் லெட்டர் அனுப்பிச்சு இருந்தாப்ல மார்னிங் டாஸ்க்காக. அப்ப கேர்ள்ஸ் டீம் எல்லாரும் லிவிங் ஏரியாக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முத்துக்குமரன் சொன்னாப்ல ஒரு திருக்குறள் சொல்றாங்க. அந்த திருக்குறளை எல்லாரும் சொல்லிட்டு உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கேர்ள்ஸ் எல்லாரும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அங்க கேப்டன் மஞ்சரி என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல இது எல்லாரும் பண்ணணுமா இல்ல விருப்பம் இருக்க மட்டும் பண்ணா போதுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஏமா அதாவது இப்ப பேட்டரி எடுக்க போறோம் இல்லையா, அப்ப எல்லாரும் பண்றோமா இல்ல விருப்பம் இருக்க மட்டும் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் கேட்டதுக்கு அது வேற இது வேற. இப்ப அன்சிதா இருக்கா, அன்சிதாக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவ பிராக்டிஸ் பண்ணணும், டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்சிதாக்கு பதிலா இவங்க பேசிட்டு இருக்காங்க. அன்ஷிக்கு அது கஷ்டம், அன்ஷி சொல்லிட்டு தான் உள்ள வரணும்னா லேட் ஆகும். அப்ப முத்துக்குமரன் கேக்குறாப்ல, எல்லாரும் ஸ்போர்ட்டிவா பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் உங்களுக்கு மட்டும் எல்லாமே பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அன்சிதாவே ரொம்ப ஸ்போர்ட்டிவா ஈஸியா சொல்லிட்டே உள்ள போயிட்டாங்க. ஆக மொத்தத்துல மஞ்சரி வந்து அஸ் எ கேப்டனா நான் எல்லாத்துலயும் தலையிடுவேன், எல்லா கேள்வியும் கேட்பேன் அப்படிங்கிற பேர்ல சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கி எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த கேப்டன் மஞ்சரியா தான் இருக்காங்க. கேப்டன் அவங்க பண்றாங்க, நீங்க அது அன்பு பயனும் அது. அப்புறம் இந்த மார்னிங் டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னோட கேமை முன்னோக்கி கொண்டு போறதுக்கு ஒவ்வொரு நாளும் நான் போடக்கூடிய உழைப்பு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரா வந்து ஆத்தணுமாமா. அவங்க ஆத்தி முடிச்சதுக்கு அப்புறமா ஆமா இவன் சொல்றது கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி தோன்றவங்க எல்லாம் கையை தூக்கலாமா, இல்லையே அடிச்சு விட்டுட்டு இருக்கானே அப்படின்னு தோன்றவங்க கையை தூக்க வேணாமா. யாரெல்லாம் இவங்க சொன்ன மாதிரி உழைப்பை போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கையை தூக்கலாம். தர்ஷிகா வந்தாங்க ஃபர்ஸ்ட் வீக்ல, நான் கேப்டன் ஆனேன், அது மூலமா நான் என்ன வந்து ப்ரூவ் பண்ணேன், அண்ட் என்ன வந்து வெளியே காமிச்சிக்கணும் அப்படின்னா அடுத்தவன் வந்து தூக்கி விடுவான் அப்படின்னா எதிர்பார்க்க மாட்டேன், கடைசி வரைக்கும் நம்ம வெளியே திரும்பினா நம்ம தான் வந்து எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வீட்டுல இருக்கிற முக்காவாசி பேர் கை தூக்கிட்டாங்க. இந்த கப்பை நான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுதான். அண்ட் அடுத்த மஞ்சரி வந்துட்டு இந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் நம்ம சர்வே பண்றதே ஒரு மிகப்பெரிய டாஸ்க் தான், அதை சர்வே பண்றதுக்காக ஒவ்வொரு நாளும் என்னோட எஃபோர்ட் வந்து நான் மேக்ஸிமம் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. கரெக்ட் தான், கரெக்டா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அடுத்த பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க பாருங்க, அதாவது நான் என்னுடைய கருத்தை அடுத்தவங்களுக்கு எப்படி சொல்றேனோ அதே மாதிரி அடுத்தவங்க சொல்ற கருத்தையும் நான் காது கொடுத்து கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே முக்காவாசி பேர் முடிவு போட்டாங்க, சரி ரைட்ரா நம்ம கையை எக்காரத்தை கூட தூக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெறும் கால்வாசி பேர் மட்டும் தான் கை தூக்குனாங்க. என்னுடைய கருத்தை ஸ்ட்ராங்கா வச்ச நேரத்தில் மற்றவங்களோட கருத்தையும் காது கொடுத்து கேட்டு இருக்கேன். அந்த அடுத்த முத்துக்குமரன் வந்து டைட்டில் வினர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டுமே என்னோட இலக்கு கிடையாது. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய 106 நாளும் நான் இருக்கணும், இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் நான் சிறப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் விளையாடக்கூடிய விளையாட்டு ரொம்ப ஆரோக்கியமாகவும் நேர்மையாகவும் இருக்குதுன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வீட்டில் இருக்கிற 50 பேருமே கை தூக்கிட்டாங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விளையாட்டை விளையாடுறதா கொடுத்துருக்கேன்னு நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். அண்ட் அடுத்த ராணா வந்து நான் வெளியே ஷோவெல்லாம் பார்த்துட்டு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். ஆனால் வந்து கேட்ட முதல் கேள்வியில் நான் ஆஃப் ஆகிட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வீக் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொதப்பினாலும் செகண்ட் வீக்கில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போலாம் வந்து நிறைய பேர்ட்டு நல்ல ஜெல் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்லையா, அப்படியா
அப்படி எதுவும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வெறும் 7-8 பேர் தான் கை தூக்குனாங்க. ஸோ எல்லாக்கிட்டையும் மிங்கிள் ஆக ஆரம்பிச்சேன். கரெக்டாக என்னோட பெஸ்ட்டு கண்டிப்பாக நான் நம்புறேன் நான். அண்ட் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பேசுறதையும் நாங்கள் காமிச்சோம் அப்படின்னா அதை மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால சாம்பிளுக்கு ஒரு 4 பேர் மட்டும் காமிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க. அண்ட் இந்த ராணுவ பைபிளையும் ஸ்கூல் டாஸ்க் அப்புறமா பவித்ரா கிட்ட லவ் கண்டென்ட் பண்றதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. அதை அந்த மனுஷன் சீரியஸா பண்றானா இல்ல ஃபன்னுக்காக பண்றானா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருக்குது. ஆனா பவித்ராவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கிளியரா இருக்காங்க. இவர் இதெல்லாம் ஃபன்னு கிடையாது, இது வந்து சீரியஸா போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் என்கிட்ட ட்ரை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரியாக்ஷன்லேயே வந்து தெரியுது. இருந்தாலும் இந்த ராணுவ பைப்பில் விடமாட்டான், போயிட்டு லவ் கண்டென்ட் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னைக்கோ ஒரு நாள் இது பயங்கரமா வெடிக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. அதுதான் நானும் சொல்றேன், புரியுதா இல்லையா? தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும். அண்ட் இப்பயுமே ராணுவ பைப்ல உள்ள போயிட்டு டாஸ்க் பண்ண சொன்னா நான் பவித்ராக்கு ப்ரோபோஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறமா சரி ஓகே நீங்க ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க, நான் அதுக்கு டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால பாட்டு பாட சொன்னா ராணுவுக்கு பவி மேல காதலே ஆனா பவிக்கு ராணுவ மேல காண்டு தான் அப்படிங்கிற மாதிரி பாடிட்டு இருக்கும் போது அதுக்குமே பவித்ரா வந்து இங்க பாருங்க என் பேரை யூஸ் பண்ணா எதுவும் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க காண்டாயிட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படிங்கும் போது நம்ம அதை திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது. ஓகே அவங்களுக்கு பிடிக்கலையா அதை இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணும் இல்லையா? ஆனா அதை விடாம ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ராணுவுக்கு பவி மேலே காதலே ராணுவ மேலே காண்டுதே. அப்புறம் அந்த ஜெப்ரி பைப்ல கோட்டை தாண்டி உள்ள போயிட்டு இருக்கும்போது சாச்சனா பார்த்துட்டு நீ யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கின அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் வர்ஷினி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்லையா. அவன் வர்ஷினியை கூப்பிட்டு கேட்கும்போது ஆமா வந்து ரெஸ்ட் ரூம் போறேன்னா அதனால டாஸ்க் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து இப்போ வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வரான்ல, அப்ப அதுக்கு டாஸ்க் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே மஞ்சரி மஞ்சரி வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அங்கே முத்துக்குமரன் வந்துட்டாப்ல. முத்துக்குமரன் என்ன சொல்றாப்ல அப்படின்னா அது அவன் உள்ள வந்தான், உள்ள வந்ததுக்கு வர்ஷினி ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டாங்க. ஆனா டாஸ்க் பண்ணதுக்கு அப்புறமா அவன் கிச்சன் பக்கம் வரல, சமைக்கல, அவன் வந்து குளிக்கணும் அப்படிங்கிறதுனால போயிட்டான். இப்போ குளிச்சுட்டு மறுபடியும் உள்ள வரான்ல, அது எதுக்கு அப்படின்னா அப்போ ஒரு டாஸ்க் பண்ணான் இல்லையா, அந்த டாஸ்க்காக தான் இப்போ உள்ள வரான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்களா. அப்ப மஞ்சரி சொல்றாங்க இங்க பாரு, அதாவது உள்ள வந்துட்டான், அவன் கிச்சன்ல சமைக்கிறான் சமைக்கல அது எங்களுக்கு தேவை கிடையாது, அவன் வெளியே குளிக்கிறேன்னு சொல்லி போயிட்டு மறுபடியும் உள்ள வந்தானா நான் டாஸ்க் கொடுக்க தானே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இல்ல இல்ல அதான் வர்ஷினி ஆல்ரெடி டாஸ்க் கொடுத்துட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்லிட்டு இருக்காப்ல. டாஸ்க் முடிஞ்சிட்டு குளிக்க போயிட்டேன், சமைக்க போதான் வரேன், டாஸ்க் பண்ண வந்தா இப்ப சமைக்க வரேன். ஆக்சுவலா இங்க முத்துக்குமரன் வந்து ஜெப்ரிக்காக பேசணும் அப்படிங்கிற அவசியமும் சுத்தமா கிடையாது. அண்ட் அவர் பேசக்கூடிய பாயிண்ட்ல சுத்தமா அர்த்தமும் கிடையாது. ஏன்னா அவர் என்ன சொல்றாப்ல கிச்சனை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோட்டை தாண்டி வந்து ஒரு டாஸ்க் பண்ணிட்டானாமா, அந்த டாஸ்க்கை மட்டும் வச்சுட்டு இவர் குளிக்க போயிட்டாராமா. குளிக்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அங்க ஒரு டாஸ்க் பண்ண இல்லையா, அது வந்து கிச்சனை யூஸ் பண்றதுக்காக, அப்ப நான் கிச்சனை யூஸ் பண்ணல அதனால இப்ப கிச்சனை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக உள்ள வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பேசிட்டு இருக்காப்ல. அவ மஞ்சரி வந்து ரொம்ப தெளிவாவே சொன்னாங்க ஜெப்ரி வந்து கோட்டை தாண்டி உள்ள வந்தது வந்து கிச்சனை யூஸ் பண்றதுக்காக, அதுக்காக தான் ஒரு டாஸ்க் கொடுத்தோம். அந்த டைம்ல அவனுக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு மட்டும் அவர் போயிட்டு வந்தார் அப்படின்னா டாஸ்க் கிடையாது. ஆனா குளிக்கணும் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்டரி கிடையாது, அந்த டைமே பண்ணி ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது, அது அவனுடைய நீடு. அதுக்காக அவன் வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வந்தான் அப்படின்னா அதுக்கு அவன் டாஸ்க் பண்ணணும். இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. குளிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன். சரி இனிமே வந்து அந்த மாதிரி உள்ள பிளான் பண்ணிக்கோங்க உள்ள வரும்போது. ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன குழப்பம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டாஸ்க்குக்கான இன்சார்ஜ் யாருன்னா சாச்சனா. சோ சாச்சனா கேள்வி கேட்க வந்த இடத்துல இருமா நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் உள்ள வந்துட்டாங்க. அந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டியது ஜெப்ரியை பேச விடாம இருறா நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா. இதுல சாச்சனாக்கு என்ன கோவம் அப்படின்னா நான் தானே இன்சார்ஜ், நான் பேசி சால்வ் பண்ணிப்பேன்ல, எதுக்கு எல்லாத்துக்குமே கேப்டன் உள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிடுச்சு. இருந்தாலும் சாச்சனா சொல்றாங்க இப்போ அவன் டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜெப்ரி நான் டாஸ்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனாலுமே இந்த முத்துக்குமரன் என்ன சொல்றாப்ல அதான் நான் பேசிட்டேன்ல விட்றா பண்ண வேணாம்டா அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் பேசிட்டு இருக்காப்ல. அதுக்கு மஞ்சரி வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நேச்சர் கால் அப்படின்னா நீங்க டாஸ்க் பண்ண வேணாம், உங்களுடைய பர்சனல் நீட் ஆச்சு நீங்க வந்து டாஸ்க் பண்ணணும், இதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க. அப்ப குக்கிங் பண்ற வேலையை முடிச்சிட்டு போய் தானே ஏன்னா வந்துட்டா வெளியே போக கூடாதுங்கறீங்க. ஆமா ரைட். ஆக்சுவலா இந்த இடத்துல கேப்டன் மஞ்சரியா எடுத்த டிசிஷன்ஸ் எல்லாமே கரெக்ட் தான், அதுல எந்த தப்பும் கிடையாது. பட் என்ன விஷயம் அப்படின்னா இங்க இன்சார்ஜ்னு ஒருத்தவங்க போட்டுருக்காங்க, அவங்க தான் சில முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. அவங்கள முடிவு எடுக்க விடாம அங்கேயுமே கேப்டனா நான் சில முடிவுகள் எடுத்துருவேன், அதுக்கான சொல்யூஷனை நான் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் கேப்டனே வந்துட்டாங்க அப்படின்னா இன்சார்ஜுக்கான பொறுப்பு இல்லாம போயிருது இல்லையா. சோ அந்த இடத்துல தான் சாச்சனாக்கு கோவம் வந்துருச்சு. இப்ப நான் மதியானம் டாஸ்க் பண்ணிடுறேன் நைட் வந்து சமைப்பேன் அப்படி சொல்ல முடியாதுல்ல. அட பாவி ஏன் வசனத்தை இவன் பேசிட்டு போறான். அப்புறம் தர்சிகா போயிட்டு மஞ்சரி கிட்டயும் அன்சிதா கிட்டயும் கத்திரிக்காய் போடலாமான்னு சாச்சனா போயிட்டு ஒரு வாட்டி கேட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த சாச்சனா போல சொல்லிட்டு இருக்கு அதாவது எனக்கு முட்டை தனியா கொடுத்துருங்க, கிரேவில உடைச்சு ஊத்துனீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ரைட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த பருப்புல கத்திரிக்காய் போட்டோமா அப்படின்னு சொன்னோன்னே ஓ பருப்புல கத்திரிக்காய் சரி ரைட் நான் சாப்பிடக்கூடாது முடி பண்ணிக்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துக்கமா. அப்படிலாம் இல்லம்மா தெரியாதுமா அப்படின்னு சொல்லி எனக்கு அலர்ஜி ஆயிரும் கத்திரிக்காய், அதனால கத்திரிக்காய் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ரைட்டுமா நான் உனக்கு தனியாவே சமைச்சு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அன்சிதா போயிட்டாங்க. நான் உனக்கு பீட்ரூட்டும் பண்ணி தரேன் நீ வெயிட் பண்ணு. ஆக்சுவலா இந்த சாச்சனா பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து முட்டைனா தனியா கொடுத்துருங்க, கத்திரிக்காய் எனக்கு சமைக்காதீங்க எனக்கு அலர்ஜி ஆயிரும் அப்படிங்கிறத மொத்த டீமையும் கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் தனித்தனியா ஒவ்வொருத்திட்ட சொல்லும் போது பயங்கரமான குழப்பம் வருது. கூடவே இந்த சாச்சனா போல சாப்பாடுனாலே குழப்பம் பண்ணக்கூடிய ஒரு புள்ளியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி
பேரும் வந்துருது. நீ ஒரு நிமிஷம் எல்லாரையும் கூப்பிட்டு என்னன்னு ஒரு நிமிஷம் சொல்ல. அவர் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சுழற் பந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு கண்ணாடி கிளாஸ், அந்த கிளாஸ் கீழே வந்து கோழி குண்டை வச்சு இப்படியே ஒரு சுத்தி அப்படியே எடுத்துட்டு போய் ஆப்போசிட்ல இருக்கிற பவுல்ல வந்து போடணுமா. ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் ட்ரை பண்றாப்ல, அவரால முடியல அப்படின்னா அடுத்த ஆளை மாத்தி விடலாம். ஆனா அடுத்த ஆள் ட்ரை பண்ணி அந்த பவுல்ல போட்டார் அப்படின்னா மறுபடியும் அவரே ட்ரை பண்ணக்கூடாது, அடுத்த ஆள் தான் வந்து ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி டீமுக்கு 5 பேர் வரணும், ரிலே மாதிரி மாறி மாறி வந்து போடணும். கடைசியில் யார் வந்து அதிகமான கோழி குண்டை கொண்டு பவுல்ல போட்டுருக்காங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எந்த அணி அதிக மார்பிள்களை பவுல் உள்ளே போட்டிருக்கிறதோ அவர்களே வின்னர். சோ பாய் டீம்ல இருந்து விளையாடுறதுக்காக தீபக், ரயன், ரஞ்சித், அருண் and ராணவ் வந்து வந்திருந்தாங்க. கேர்ள்ஸ் டீம்ல மஞ்சரி, பவித்ரா, தர்சிகா, சாச்சனா and ஜாக்லின் வந்திருந்தாங்க. சோ இந்த டாஸ்கை ஸ்டார்ட் பண்ணும்போது பாய் டீம்ல இருந்து தீபக்கும், கேர்ள்ஸ் டீம்ல இருந்து மஞ்சரி தான் ட்ரை பண்ணாங்க. ரெண்டு பேருமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. மஞ்சரிலாம் ஒரு அளவுக்கு வந்தாங்க, கடைசி வரைக்கும் வந்து தான் கீழே போட்டாங்க. பட் தீபக்கால சுத்தமா கேரியே பண்ண முடியல, அவராலையும் போட முடியல அப்படிங்கிறதுனால அடுத்த ஆளை மாத்தி விட்டாங்க. அப்ப பாய் டீம்ல இருந்து ரயன் வந்தாப்ல, ரயன் வந்தோடனே ஃபர்ஸ்ட் டேக்லயே போட்டாப்ல. இந்த பக்கம் சாச்சனாப்ல வந்து சாச்சனாப்லையும் ட்ரை பண்ணி பார்த்து அந்த பிள்ளைல போட முடியலன்றதுனால அடுத்து ஜாக்லினை மாத்தி விட்டாங்க. அண்ட் ஜாக்லினுமே ட்ரை பண்ணிட்டு அவங்களால போட முடியல. இந்த பக்கம் அருண் வந்து போட்டாப்ல. சோ இந்த இடத்துல பாய்ஸ் வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாங்க, கேர்ள்ஸ் வந்து 0 பாயிண்ட்ஸ்ல இருந்தாங்க. அண்ட் இதுல மஞ்சரி ஓரளவுக்கு பிக்கப் பண்ணி 2 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. சாச்சனாப்லையும் பிக்கப் பண்ணி 2 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இதுல தர்சிகா தான் பயங்கரமான காமெடி பண்ணாங்க. அதாவது கீழே வச்சு சுத்தி கொண்டு வாமா அப்படின்னு சொல்லி சொன்னா சைடுல வச்சு சுத்தி கொண்டு வராங்க. ஏமா இப்படினா நீ வந்து சுத்தணும்னு அவசியம் கிடையாதுமா, நீ அப்படியே வச்சிருந்தாலே இந்த கோழி கொண்டு உள்ளதா கிடக்கும், நீ அப்படியே கொண்டு போய் போட்டுடலாமா, அதுக்குமா சுத்திக்கிட்டே வர அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பிக் பாஸை பார்த்து கடுப்பாய் தர்சிகா போட்ட பாயிண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்காங்க, அது வெளியே எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அப்ப கேர்ள்ஸ் டீம் வந்து 4 பாயிண்ட் தான் இருந்துச்சு, மஞ்சரி போட்ட 2 பாயிண்ட், சாச்சனா போட்ட 2 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாய்ஸ் டீம்ல பார்க்கும்போது ரயன் 2 பாயிண்ட், அப்புறம் அருண் 2 பாயிண்ட், ராணா 1 பாயிண்ட் சொல்லிட்டு மொத்தமா 5 பாயிண்ட்ஸ் இருக்கும்போது பிக் பாஸ் வந்து பஜர் அடிச்சிட்டாப்ல. சோ இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல பாய்ஸ் டீம் தான் வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடியாவது தர்சிகா அப்படிங்கிறது பிசிக்கல் டாஸ்க்னு வந்தாலும் ஏதாவது டாஸ்க்னு வந்தா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கடா அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு இல்லையா. இப்போ ரீசன்ட் டைம்ல டாஸ்க்ல கூட தர்சிகா சரியா பெர்ஃபார்ம் பண்றது கிடையாது. சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறது வேற கேட்டகரி, ஆனா சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம அந்த பழியும் ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது மத்தவங்களும் இதே மாதிரி தான் பண்ணாங்க, ஆனா பிக் பாஸ் வந்து நான் பண்ணது மட்டும் இப்படி சொல்லிட்டாரே அப்படிங்கிற மாதிரி பின்னாடி பேசிட்டு இருந்தாங்க. அது லைவ்ல பார்த்த பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அவங்க ஒழுங்கா பெர்ஃபார்மும் பண்ண மாட்டாங்க, ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த தப்பி அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தர்ஷிகா போட்டது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப சிவகுமார் வந்து ரஞ்சித் அண்ட் சத்யா கிட்ட சொல்லிருக்காப்ல, அதாவது காலையில வந்து ஜெஃப்ரி பைப்ல வந்து வாஷ் பண்ணிட்டான், நான் போயிட்டு மதியம் வந்து வெஷல் வாஷ் பண்ணிட்டேன், அப்புறமா வந்து பார்க்கும்போது தீபக் ப்ரோ வந்து வெஷல் வாஷ் பண்ணிட்டு இருந்தாப்ல. அப்ப போய் சொல்லும்போது தீபக் கேட்கிறாரு, நீங்க வந்து வாஷ் பண்ணீங்கன்னா அது என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாப்ல. நீங்க வாஷ் பண்றது என்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா எப்படி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெமோ காமிக்கிறாப்ல. அதை கேட்கும் போது எப்படி காண்டாச்சு அப்படிங்கறத ஒரு மியூசிக் போட்டு சொல்லி காமிச்சிட்டு இருக்காப்ல. என்ன மாதிரி நீங்க சொல்ல கத்துக்கோங்க, எனக்கு அப்படியே ஏறுது. ஆக்சுவலா இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிலாம் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல சிவகுமார் கிட்ட கேட்கும்போது நான் இந்த வீட்ல எல்லார்கிட்டயுமே ஓரளவுக்கு நல்லா ஜெல் ஆயிட்டேன், ஆனா தீபக் ப்ரோ கிட்ட மட்டும் போகவே முடியல, கொஞ்சம் ரூடா இருக்காரு, அவருடைய ஆட்டிட்யூடே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டாப்லையா. அப்பவே தீபக் வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாரு போல. இதுக்கப்புறம் சிவகுமார் கிட்ட நம்ம ரூடா மட்டும் தான் பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் சிவகுமாருக்கும் தீபக்கும் நடந்த கான்வர்சேஷன் எல்லாமே ரூடா மட்டும் தான் இருந்திருக்கு. சின்னதா ஒரு விஷயம் நடந்தா கூட ஆச்சா பூச்சான்னு சொல்லி கத்துறாப்ல, டாஸ்க்ல சொதப்பிட்டா அந்த இடத்துலயே கடந்து கத்துன்னு சொல்லி கத்துறாப்லன்னு சொல்லிட்டு சிவகுமாரை எங்கெல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமா, அவர் ஏதாவது பேச வந்தாலே அது ரூடா பிஹேவ் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே தப்பாவே தான் இருந்துச்சு. ஈவன் அந்த டாஸ்க்ல கூட ஸ்டூடெண்ட்டை தொடாதீங்க, டீச்சர்ஸே தொடக்கூடாது, நீங்க வாட்ச்மேன் என்னையும் தொடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேயுமே ரூடா பிஹேவ் பண்றதுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா தீபக் வந்து சிவகுமாரை ட்ரீட் பண்ற விதமே தப்பா தான் இருக்குது. பட் இருந்தாலும் சிவகுமார் நேருக்கு நேரா தட்டி கேட்க மாட்டாப்லே, எதுக்கு எல்லாத்தையும் போயிட்டு பின்னாடியே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா. பட் இந்த இடத்துல சிவகுமார் போயிட்டு தீபக் கிட்ட நேராவே சொல்லிட்டாரு போல இருக்கு, இதுக்கப்புறம் என்கிட்ட ரூடா நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ரூடாலாம் என்கிட்ட பேசாதீங்க, பேசுறீங்களா சொல்லிட்டேன் நான் அப்படின்னு அவர் இப்படியே பார்த்தாரு. அப்புறம் ராணா வந்து ரயன் கிட்ட சொல்லிருக்காப்ல, நம்ம உள்ள வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பவித்ரா பெருசா சிரிக்கவே கிடையாது, உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் பவித்ரா நல்லா சிரிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சாக்லேட்லாம் கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா சாக்லேட்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களா கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டா இல்ல நானே கேட்டு வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காப்ல. அப்படி வாங்கிக்கிட்டு இவரே இம்ப்ரெசிவ் ஆயிட்டாராமா. அந்த கரெக்டா மேட்டருக்கு வராப்ல. அதாவது நான் வெளியிருந்து பார்க்கும்போது பவித்ரா சொன்னதெல்லாம் நோட் பண்ணியிருந்தேன், அதாவது இங்க இருக்கிற யாரையுமே எனக்கு லவ் பண்ண தோணல, வெளியிருந்து யாராச்சும் நல்லா தாடி வச்சு ஹைட்டா ஒரு ஆள் வந்தாங்கன்னா வேணா ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நானும் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. சீரியஸா ட்ரை பண்றேன் சொல்லி கேட்டா ஃபன்னுக்கு இந்த மாதிரி லவ் கடன் கொடுத்தா வெளியே நல்லா ஃபன்னா ஜாலியா இருக்கும்ல, அதுக்காக ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே சொல்லிட்டு இருக்காப்ல.
லவ்னா அது ஒரு தனியாக ஒன்று போகும். அது ஒரு சின்ன ஒரு ஃபன்னாக போகும்ல, அது வெளிலேருந்து பார்க்கும்போது. ஆனால் இதுக்கு நடுவில் விஷால் படுத்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டாப்லையா, பிக் பாஸ் நாயை விட்டு கொலைக்க விட்டாப்ல. உடனே கேப்டன் அங்கேருந்து வந்து யாரா தூங்குனீங்கன்னு சொல்லி கேட்டா, நான் தான் தூங்கினேன், தெரியாம தூங்கிட்டேன், டாஸ்க் கொடுங்கன்னு சொன்னா முடிஞ்சு போயிடல. ஆனால் அதை சொல்லாம கடைசி வரைக்கும் யாரு தூங்குனன்றதே சொல்லாம அங்க உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க ஃபன்னா பேசுறத மஞ்சரி ஃபன்னா எடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனா அவங்க சீரியஸா கேட்டிருக்கும் போது கூட இவங்க சுத்தி ஃபன் பண்ணிருக்காங்க. கடைசி வரைக்கும் யாரு தூங்குனாங்க அப்படிங்கறத சொல்லவே கிடையாது. கேட்டா நாங்க 3 பேர் பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல நாங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா ராணவ் சரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் கடுப்பேத்திட்டு இருந்தா. உடனே மஞ்சரிக்கு பயங்கரமா சூடு ஏறி போச்சு. சரி வாங்க 3 பேரும் டாஸ்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராக் மாதிரி குச்சி போகணும். குதிக்கும் போது அதுக்கப்புறம் தூங்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே போங்கன்னு சொல்லி சொன்னா, அதுலயுமே விஷால் நான் காமெடி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல என்னன்னு கேட்டா ஃப்ராக் வாய்ஸ்ல பேசுறாராமா. அந்த மனுஷன் பண்ணது இல்லாம கூடவே சேர்ந்து ராணவும் ரயனும் அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மஞ்சரி பயங்கரமா கடுப்பா இல்ல நீங்க சொன்ன மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறுபடியும் பண்ண வச்சாங்க. பட் இந்த இடத்துல மஞ்சரியை பயங்கரமா கடுப்பேத்தி விட்டது யாருன்னு சொல்லி பார்த்தா விஷாலும் ராணவும் தான். ஏய் தூங்க மாட்டோம் சொல்ற மாதிரி பண்ணலனா அவங்க வந்து சாக்கின போல கேர்ள் டீமை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் எல்லாத்துக்குமே கோச்சுக்கிறேன், அடம் பிடிக்கிறேன், அடமண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிச்சு. நல்லா ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க சொல்லுது என்னுடைய வயசு வந்து 21, அதுல பாதி உங்களுடைய அனுபவம் உங்க அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி இருக்காது, அதனால நான் வந்து சில டைம் ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அப்ப ஜாக்லின் சொன்னாங்க சரிமா நீ சொல்றல அதே மாதிரி எங்களுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, நீ எப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டாம இருக்க முடியாதோ அதே மாதிரி நீ ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டுற அப்படிங்கிறதுக்காக நாங்க சொல்ல வந்த விஷயத்தை சொல்லாம இருக்க முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அதாவது என்ன வந்து நீங்க எந்த டாஸ்க்குமே அனுப்ப மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கம்மா. ரீசன் டைம்ல எல்லா டாஸ்க்கும் ஒன்று அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி சொன்னா ரீசன் டைம்ல பேசாதீங்க. முன்னாடி எல்லாம் போய் பாருங்க எனக்கு டாஸ்க் கொடுத்தீங்களா நான் எங்க அடம் பிடிக்கிறேன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கதறி இப்ப அடம் பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சாச்சனா புள்ளி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன், நீங்க ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லுங்க, ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு. ஆனா கடைசி வரைக்கும் யாரு சொல்றதையும் புரிஞ்சுக்காம ஓ நீங்க அப்படி சொல்றீங்களா, ஓ நீங்க இப்படி வர சொல்றீங்களா நீங்க அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருந்துச்சா. கடைசியில் பவித்ரா பயங்கரமா காண்டாகி இங்க பாரு உன்னோட நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம், நீ புரிஞ்சுக்கோ இல்ல புரிஞ்சுக்காட்டா போ அப்படிங்கிற மாதிரி சொன்னா சரி ரைட் நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன், என்னோட பெஸ்ட் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்துட்டாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், என்னோட பெஸ்ட். அப்புறம் பிக் பாஸ் வந்து பாட்டெல்லாம் போட்டு எல்லாரும் ஆடெல்லாம் விட்டுருந்தாங்க. அதெல்லாம் ஒன்னொரு எபிசோட்ல காட்டல, லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஓரளவுக்கு ஃபன்னா போயிட்டு இருக்கும்போது பவித்ரா வந்து எனக்கு தலை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ராணவ் அவன் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த நான் போய் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வரேன் பாரு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஹாட் வாட்டர்லாம் எடுத்து வந்தோடனே 600 அவருடைய பங்குக்கு இப்ப பாரு நான் எப்படி ஏத்தி விடுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனா சும்மா இருக்க கூடாதுடா, தடைகளை தாண்டணும்டா, அந்த பக்கம் போனா டாஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சு நீ தாண்டி குதிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ என் பெர்ஃபார்மன்ஸ் பாருன்னு சொல்லிட்டு ஏறி குதிச்சிட்டான். ஆக்சுவலா இது எல்லாமே ஒரு ஃபன்னா தான் நடந்துச்சு. கேர்ள்ஸ் டீமே வந்து ஃபன்னா தான் எடுத்துட்டு இருந்தாங்க. நல்ல ஜாலியா கலகலன்னு தான் போயிட்டு இருந்துச்சு. அப்ப சாச்சனா ஜாக்லின் சேர்ந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல நீ பவித்ரா கிட்டே போயிட்டு அக்கா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா அப்படிங்கிற மாதிரி 10 டைம் சொல்லணும்டா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ராணவ் என்ன பண்ணா பவித்ராவை பார்க்காம பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணிருந்தா ஓலாவே கொஞ்சம் ஃபன்னா தான் போயிட்டு இருந்துச்சு. பவித்ரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுல கேப்டன் மஞ்சரி மட்டும் ஃபன்னா எடுத்துக்காம வழக்கம் போல கடுப்பாயிட்டாங்க. அது என்ன வேணும்னே எகிரி குதிப்பா, நீங்க வந்து ஃபன்னா எடுத்துட்டு ஃபன் டாஸ்க் கொடுப்பீங்களா, அப்படிலாம் கொடுக்க கூடாது, சீரியஸான டாஸ்க் தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்ச நேரம் போயிட்டு அமைதியா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அப்ப ராணவ் கேட்டப்ப நான் தான் இந்த டாஸ்க் பண்றேன், மறுபடியும் நீங்க எதுக்கு டாஸ்க் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா யாருடைய பெர்மிஷன் கேட்டு இந்த பக்கம் தாண்டி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா ராணவ் அதுக்கு வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாம ஓகே மஞ்சரி தேங்க் யூ மஞ்சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ப்ரோவோக் பண்ற மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாப்ல. சரி மஞ்சரி நான் எதுவுமே பேசல மஞ்சரி, ஓகே மஞ்சரி நீங்க நின்னுட்டு தான் இருக்க. இவ்வளவு நேரமா ஃபன்னா போயிட்டு இருந்தது, மஞ்சரி வந்து கொஞ்சம் சீரியஸா ஆரம்பிச்சோம்னா எல்லா பக்கமும் சீரியஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ராணவும் மஞ்சரியும் மாறி கொஞ்சம் சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ராணவுக்கு என்னென்னமோ பேசுறாப்ல, என்ன டார்கெட் பண்றீங்க, நீங்க கிரியேட் பண்றீங்க, என்ன பயாஸ்டா ட்ரீட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. அது 1-2 சொன்னா போறல, திடீர்னு யோசி காலைல பண்ணது டார்கெட், இப்ப பண்றது பயாஸ்ட், நேத்து பண்ணது அது அப்படிங்கிற மாதிரி கண்டமணிக்கு ராணவ் ஒரு பக்கம் வளர ஆரம்பிச்சிட்டாப்ல. மஞ்சரி டார்கெட் பண்ணாதீங்க, கேப்டனா நடந்துக்கோங்க. ஆனா மஞ்சரி வந்து மறுபடியும் ஒரே பாயிண்ட் தான் திருப்பி கேட்டு இருந்தாங்க. அதாவது யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நீ எகிரி குதிச்ச, ஃபன்னா இருந்தாலும் இப்படி மாதிரிலாம் எகிரி குதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அஸ் எ கேப்டனா அவங்க சைடுல இருந்து பேசக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாவே இருந்தாலும் ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃபன்னா பண்ணது, எல்லாரும் ஜாலியா பண்ணிட்டு இருக்கும். அந்த மனுஷன் எகிரி குதிச்சிட்டான், அதுக்கு அப்புறமா கூட தனியா கூட்டி போய் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கலாம், ஏதோ பண்ணிருக்கலாம். ஆனா இவங்க அஸ் எ கேப்டனா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி விடக்கூடாது. அந்த சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சாலுமே ஒரு கேப்டன் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சால்வ் பண்ணி ஒரு பெருசாக்க விடாம தடுக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கேப்டன்சில ஒரு சின்னதா ஒரு பிரச்சனை ஏதோ ஃபன்னா போயிட்டு இருந்தா கூட என்னால என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பா பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக்கி விட்டுறாங்க. நீங்க பண்ண தயமே நீங்க பண்ணலன்ற மாதிரி பேசாதீங்க. ஆல்ரெடி மஞ்சரிக்கு ராணவுக்கு ஒரு பெரிய கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, ஒரு பயங்கரமான ஹீட்டரான ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல தீபக் வந்து என்ன வேலை பார்க்கறாரு அப்படின்னா டேய் ராணவ் எனக்கு அந்த பக்கம் போனா அப்படின்னு கேட்டா தண்ணி கொடுக்க போனேன், தண்ணி கொடுத்துட்டியா கொடுத்தேன், அப்ப வாடா இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி
இவர் ஏதோ கேப்டன் மாதிரி இந்த வீட்டுக்கு இவர் தான் இன்சார்ஜ் மாதிரி வாடான்ற மாதிரி கூப்பிடுறாப்புல அந்த ராணுவம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்துட்டாப்புல எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல யாரா இருந்தாலுமே ட்ரிகர் ஆக தான் செய்யும், ப்ரொவோக் ஆக தான் செய்யும். அந்த இடத்துல மஞ்சரிக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துருச்சு. அப்ப மஞ்சரி சொல்றாங்க, தீபக் ப்ரோ நான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல, ஒரு கேப்டன்ற மரியாதை இல்லாம நீங்க பாட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பக்கம் வந்துட்டோம், அதுக்கப்புறம் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்புல. அண்ட் ராணுவம் இப்ப நடக்கிற பிரச்சனையை பத்தி பேசாம மறுபடியும் கால நடந்த பிரச்சனைக்கு போயிட்டாங்க. கால பிரச்சனை கூட நீங்க டார்கெட் பண்ணி தானே பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்புல. ஏயா அப்ப கூட நீங்க வந்து யாரு தூங்கலான்ற விஷயத்தை கேப்டன் கிட்ட சொன்னீங்களா? முதல்ல உங்க மேல தப்பு வச்சுட்டு டாஸ்க் பண்ண சொன்னா டாஸ்க்கும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போற மாதிரி ஆக்டிங் எல்லாம் போட்டுட்டு சரி இந்த டாஸ்க்கை ஒழுங்கா பண்ணுங்க அதையும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதையும் சொதப்பிட்டு இதுல வந்து நீங்க மஞ்சரி வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்குது. உனக்கே நியாயமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயுமே ராணுவ என்ன சொன்னா அப்படின்னா நான் விஷால் மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விஷாலுக்கு பயங்கரமா கோவம் வந்து ஏன்டா எதுக்குடா எல்லாத்துக்கும் ஏன் பெரிய இழுத்து விட்டு இருக்க, உன்னால தனியா பேசவே முடியாதடா, எதுக்கு எடுத்தாலும் விஷால் விஷால் சொல்லிட்டு விஷாலே பிடிச்சிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ராணுவ வாயடிச்சு போயிட்டாப்ல. என்ன பேச்சுன்னு தெரியல, நம்மளால நமக்கு கைச்சா திருப்பிட்டானே அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அங்கேயே நான் விஷால் மாதிரி பண்ணிட்டேன் விடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. இதுக்கு நடுவில் மஞ்சரி வந்து கொஞ்சம் சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது நம்ம அருண் காமெடி பண்ற மாதிரி அப்படி சொல்லிட்டு அவங்க ஆக்டிவா லட்டா காபி போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் கிட்ட தான் கமெண்ட் அடிச்சாப்ல. பட் இருந்தாலும் எல்லாரும் அமைதியா இருந்ததுனால அந்த கமெண்ட் வந்து மஞ்சரி காதலே விழுந்துருச்சா. உடனே சொல்லிட்டாங்க இது ஃபன் பண்றதுக்கான இடம் கிடையாது அருண் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அருண் வந்து பயங்கரமா கடுப்பாயிட்டாப்ல. அது என்னங்க உங்களுக்கு நீங்க காமெடிங்கும் போது நீங்க காமெடியா எடுத்துப்பீங்க, தேவையில்லாம சீரியஸா எடுத்துப்பீங்கன்னா என்னங்க அர்த்தம்? எல்லாருமே பண்ணாதான் எடுத்தாங்க, எல்லாரும் பண்ணாதான் பண்றாங்க, திடீர்னு நீங்க சீரியஸ் ஆகுறீங்க, உங்களால தான் இந்த மொத்த கான்வர்சேஷனுமே சீரியஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு சரி ஓகேங்க நான் பேசுனது தப்பு தான், அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டு அந்த கான்வர்சேஷனை அங்கேயே முடிச்சு விட்டாங்க. நான் சொன்னதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். Thank you. சரி ரைட்ரா ஒருபடியே இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் அருண் சொல்றாப்ல சரி ரைட் இந்த டாபிக் விட்டு வேற டாபிக் போலாமே, கொஞ்சம் ஜாலியா பேசலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன விஷயத்துல எதுக்கு வான் பண்ற மாதிரி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அருண் கேட்ட உடனே மஞ்சரி சொல்றாங்க அதாவது ஒரு சீரியஸான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மார்க் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வந்தாங்க. ஆனா இந்த மார்க்ன்ற வார்த்தையை வந்து அருண் பிரசாத் கேட்ட உடனே பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டாப்ல. ஏன்னா எல்லா இடத்துலயுமே மஞ்சரி வந்து அருண் வந்து மார்க் பண்றீங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா. ஆனா இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கறது அருண் பிரசாத் கரெக்டா கேட்கவே கிடையாது. மார்க்ன்ற வார்த்தையை கேட்ட உடனே ஏய் எதுக்குடா நீ மார்க்னு சொல்லலாம், நீங்க எதுக்கு மார்க்னு சொல்லலாம், நீங்க என்ன பார்த்து இப்படி மார்க்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு மூச்சு விடாம பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. இருங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கனா கூட கடைசி வரைக்கும் விட மாட்டேன், மார்க்னு சொல்லக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தாப்ல. சரி ஓகே அப்ப கேளின்னு சொல்லட்டுமா பகடின்னு சொல்லட்டுமா, பகடி வேணா தெகடி வேணா, ஆனா நீ வந்து என்ன மார்க்னு சொல்லக்கூடாது டிஸ்மிஷன் சொல்லக்கூடாது, இந்த ரெண்டு வார்த்தை நீ என்கிட்ட யூஸே பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. பகடி சொல்லவா, பகடியும் வேணாம் தெகடியும் வேணாம் நான் சொல்றது. அப்புறமா அருண் பிரசாத் சொன்னாப்ல அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க அதை ஃபாலோ பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே போங்க அதை கண்ணாடி பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்களா. அப்ப இதுக்கு பேர் மார்க்கிங் கிடையாது, இதுக்கு பேர் மார்க்கிங் கிடையாதுன்னு சொல்லி கேட்டா ஆமா நான் உங்களை மார்க்கிங் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்கு மார்க்கிங் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டா இப்ப புரியுதா அடுத்தவங்களை மார்க்கிங் பண்ணா எப்படி ஃபீல் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியணும்ல, அதுக்காக தான் மார்க்கிங் பண்ணி காமிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லையே எனக்கு ஒன்றும் அப்படிலாம் ஃபீல் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. ஃபீல் ஆகுதுல இப்போ எனக்கு ஃபீல் ஆகல. அப்ப மஞ்சரி சொல்றாங்க நான் என்ன தெரியுமா சொல்ல வந்தேன், எப்பயுமே வந்து நீங்க மார்க்கிங் பண்றதுக்கு ஃபீல் ஆகுறீங்களா அதுதான் இந்த ஃபீலிங்கிற மாதிரி தான் நான் சொல்ல வந்தேன், ஆனா நீங்க சொல்ல விடாம தடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்க கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே ஆமா ஆமா அவங்க ஏதோ ஒன்று சொல்ல வந்தாங்க, சொல்ல விடாம தான் நீங்க தடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நம்மளுக்கே வந்து ஆபீஸா தெரிஞ்சிச்சு மஞ்சரி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக வந்தாங்க, ஆனா மார்க்ன்ற வார்த்தையை கேட்ட உடனே அருண் வந்து ட்ரிகர் ஆயிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அருண் பிரசாத் கடைசி வரைக்கும் அதை ஒத்துக்கவே இல்லை. அவங்க கேப்டன் அப்படிங்கிறதுனால எல்லாருமே சப்போர்ட் பண்றீங்களா, எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்களா, பவித்ரா ஒன்னால தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு, கடைசி வரைக்கும் நீ பேசல அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பவித்ரா மேல பிரச்சனை தூக்கி போடுறாப்ல. ஏன் பவித்ராக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அது போல தலைவலிக்குது தான் சொல்லிச்சு, மத்த எல்லா ஸ்கிரிப்டையும் நீங்க தானே ரெடி பண்ணீங்க, போடா போய் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு போடா அந்த பக்கம் ஜம்ப் பண்றா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணிட்டு கடைசில பவித்ரா மேல பழி போறீங்களே என்ன நியாயம் இதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இதுல பயங்கரமான காமெடி என்னன்னா திடீர்னு சௌந்தர்யா அங்கேருந்து எந்திரிச்சு வந்து வா 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 அப்படின்னு சொல்லிட்டு குலைச்சிட்டு அவங்க மட்டும் போறாங்க. டேய் என்னடா இது எல்லாரும் கத்துறாங்க நான் மட்டும் என்ன சொம்பையா, என் பங்குக்கு நானும் கத்துவேனே அப்படிங்கிற மாதிரி கத்துன மாதிரி இருந்துச்சு. அருண் பிரசாத் இல்ல ராணவ் இப்படின்ற ரெண்டு பேர் யாராச்சும் இன்வால்வ் ஆயிட்டாலே போதும் என்னுடைய பங்கி நான் கொடுத்தே ஆகுங்கிறதுக்காக பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா இது ஒரு பிரச்சனையே கிடையாது, சும்மா விட்டுருந்தாலே அவங்க ஃபன்னா முடிச்சுட்டு டாஸ்கை முடிச்சுட்டு பாட்டு வந்திருப்பான், அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த சின்ன விஷயத்தை பிடிச்சி இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுட்டு கடைசியில் கேட்டோம் 1 minute please அப்படிங்கிற மாதிரி கத்தி அது மறுபடியும் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஆக்சுவலா மஞ்சரியை பொறுத்தவரைக்கும் இந்த கேப்டன்சி அப்படிங்கிற பொறுப்பு வந்து சுத்தமா செட்டே ஆகாத ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது முதல் நாள்லயே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு கேப்டன் அப்படின்னா வீட்டுடைய அமைதிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கணும், ஆனா வீட்டை ரெண்டா புழங்குறதுக்கு முக்கியமான காரணமா இந்த கேப்டன் இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டைம் அருண் பிரசாத்துக்கு ஒரு கேப் கொடுத்து அதுக்கு பின்னாடி வந்து 5 ரிப்பனை தொங்க விட்டு அந்த 5 ரிப்பனையும் புடிங்கி விட்டீங்க அப்படின்னா கேப்டன்சி பறி போயிருன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த வாட்டி கிரீன் பேட்ஜ் ஒன்று கொடுத்திருந்தாங்க. 3
3 பேட்ச் தான் கொடுத்தாங்க. இந்த 3 பேட்சையும் கழட்டி விட்டீங்க அப்படின்னா மஞ்சரியோட கேப்டன்சி வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் வந்து மைக் சரியா போடல தூங்கல அப்படின்னா லாஸ்ட் டைம் மாதிரி தான் அவங்களுக்கு டாஸ்க் கொடுக்க கூடாது, இந்த ஹவுஸ்மேட்ஸ்ல யாராச்சும் ஒரு ஆளுக்கு டாஸ்க் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதேபோல் டாக் பார்க் மற்றும் மைக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்தால் ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து ஒருவருக்கு பனிஷ்மெண்ட் வழங்க வேண்டும். அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அங்க முத்துக்குமரன் கிளம்பி வந்துட்டாப்ல ஒரு பேட்சை கொடுத்துருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அதாவது ஒரு ஹவுஸ்மேட்ஸ் ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னா அந்த கேள்விக்கு பொறுப்பா பதில் சொல்ல வேண்டியதுதான் கேப்டனுடைய பொறுப்பு. ஆனா நீ மார்க் பண்றல அந்த மார்க்கிங்கை நான் திருப்பி பண்ணி காமிக்கிறேன், அப்பதான் அது என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு ஒரு நாள் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற பண்றது ஒரு கேப்டனுக்கு அழகு கிடையாது, அது வந்து கேப்டனுடைய தகுதியும் கிடையாது. அதனால அந்த பேட்ச் வந்து நான் கேட்கறேன்னு சொல்லி சொன்ன உடனே சரி நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு எந்த பேச்சு இல்லாம உடனே கழட்டி கொடுத்துட்டாங்க. அந்த அக்ரெசிவ் மோட் அது ஒரு கேப்டனுக்கான தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒன்னு நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. உடனே இந்த சாட்சி நம்மள பார்த்து ஆஹா முத்துக்குமரன் கேட்ட உடனே கொடுத்தாங்க, அப்ப நம்மளும் கேட்டா உடனே கொடுத்துருவாங்க போலயே, சரி நம்மளும் போய் கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு மஞ்சரி எனக்கு ஒன்று கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களா. எதுக்குமான்னு சொல்லி கேட்டா ராணுவ பைப்பில் வந்து பண்ணாதான் பண்ணிருந்தான், எகிரி குதி பண்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஆனால் அதை போய் நீங்க பர்சனலா பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. அப்படியா சரி ஓகே அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா காலை ஜெஃப்ரிக்கு எனக்கு ஒன்று போயிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ள நீங்க வந்து மூக்கு நினைச்சிங்க அது எனக்கு சரியா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே எல்லாரும் பார்த்தாங்க இது ஒன்று வேலை திற மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எதுக்குமா உனக்கு பேட்ச் வேணும்னு சொல்லி கேட்டா அதான் அந்த அருணுக்கு ஒன்று கொடுத்தாங்களா அது மாதிரி ராணுவ ஒன்று கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கு. ஏமா என்னமா ஆளாளு கொண்டு கொடுத்துட்டு இருப்பாங்க பொறி உருண்டியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா இல்லங்க நான் வேல்டான பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன்ல அதுக்காக தான் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அங்க இருக்காங்கன்னா இதெல்லாம் வேல்டா தெரியல, ஒரே பிரச்சனைக்கு எத்தனை பேட்ச் கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. அப்ப ஜெஃப்ரி சொன்னா உனக்கு வேல்டா தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டா வேல்டா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆமா அப்படிதான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. சரிமா அந்த ஜெஃப்ரி பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா ஜெஃப்ரி பிரச்சனையா அது ஏதோ ஞாபகம் இருக்கான சரியா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஏமா ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரது இல்லையாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா ஜெஃப்ரி பைப்பில் வந்து ரொம்ப சூப்பரா சொன்னா, அதாவது சும்மா ஒரு பேட்ச் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக அதை புடுங்கினா உங்களுக்கு பதவி போயிரும் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க, கேர்ள்ஸ் டீம் தான் சப்போர்ட்டே பண்ணணும், ஆனா நீங்களே இப்படி பண்றது நல்லா இல்ல, இப்பதானே அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, இதுக்கப்புறம் அவங்க ஏதாவது தப்பா பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பேட்ச் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெளிவா பேசலாம், சூப்பரா பேசலாம் அந்த பைப்புல. அருண் அங்கே வந்தாப்ல எனக்கு ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொடுங்க நான் பேசிக்கிறேன். அதை பார்க்கும்போது மறுபடியும் 3 நிமிஷம் பேசி இருந்தாலும் வந்து இன்னொரு பேட்ச் கேட்பார் போலயே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அப்படிலாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் வந்து ஒரு வாட்டி கையை கட்டி பேசும்போது அவங்களுக்கு மார்க்கிங் பண்ற மாதிரி இருந்துச்சு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்களே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன் நான் மார்க்கிங் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அண்ட் முக்கியமா என்கிட்ட இந்த மார்க்கிங் டிஸ்மிசிவ் பண்ணுவேன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் நீங்க நான் கமெண்ட் சொன்னேன் இல்லையா அது வந்து நான் ஃபன்னா தான் சொன்னேன், பட் ஃபன்னா சொன்னது வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா நான் சாரி சொல்லிக்கிறேன், இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாப்ல. பர்சனலா தீபக் அவர்கிட்ட சொன்னது அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்குன்னா எல்லாரும் முன்னாடியும் சாரி கேட்டு ஐம் ரியலி சாரி. சரி இப்போ அருண் பிரசாத் சொன்னதுக்கு மஞ்சரி வந்து ஏதாச்சும் அக்னாலேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சரி ஓகே முடிச்சுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதை பார்க்கும்போது ஏமா ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு போறானே இதுக்கப்புறம் வந்து நான் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க மாட்டேன், உண்மையிலேயே நீங்க அந்த மாதிரி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்ககிட்ட பர்சனலா வந்து சொல்றேன், ஆனா இதுக்கப்புறம் மார்க்கிங் டிஸ்மிசிவ் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி உங்களை ப்ரொவோக் பண்ண மாட்டேன் ட்ரிகர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அதெல்லாம் பத்தி எதுவும் கண்டுக்காம சரி ரைட் அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க. ஓகே வேற யாருக்குனா என்ன இருக்கா அண்ட் ஒரு பக்கம் ராணுவ போயிட்டு பவித்ரா கிட்ட சாரி சொல்லிட்டு இருந்தாப்ல, நான் வந்து பேசிருக்கணும் பேச முடியாம போயிடுச்சு அருகிட்ட அப்புறமா போய் பேசினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்ப பவித்ரா சொல்றாங்க நீ கீ கொடுக்குற பொம்மை மாதிரி இருக்க, யாராச்சும் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை செஞ்சுட்டு இருக்க, இது வந்து நீ எனக்கு காண்டானாலும் சரி கடுப்பானாலும் சரி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. கீ கொடுக்குற பொம்மையா இருக்கீங்க அவர் சொன்னா உடனே குதிச்சு வந்துருவீங்களா. அண்ட் இன்னொரு பக்கம் ராணா வந்து சாச்சனா கிட்ட பேசிக்கும்போது சாச்சனா சொல்லுது நீ இரிட்டேட் பண்றடா, நீ பண்ணக்கூடிய ஆட்டிட்யூட்ல கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏமா நீ பண்றதை விட அந்த பையன் அதிகமா இரிட்டேட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அருண் பிரசாத் கேட்கிறாப்ல உண்மையிலேயே நான் சொன்னேன் நீ குதிச்சி அப்படின்னு சொல்லும்போது ஆமான்னு சொல்றாப்ல. அதுக்கு அருண் பிரசாத் ஷாக் ஆகுறாப்ல, என்னடா சொல்ற நான் சொன்னேன் நீ குதிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்னையா காமெடியா இருக்குது, ஒருத்தன் சும்மா தான் சுத்திக்கிட்டு இருந்தான் அவனை போய் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வா இங்க இருந்து குதின்னு சொல்லி எல்லாத்தையும் உசுப்பேத்தி விட்டுட்டு கடைசியில நான் சொன்னேன் நீ குதிச்சியான்னு சொல்லிட்டு நீங்க ஷாக்கும் ஆனீங்கன்னா இதுல என்ன அர்த்தம் இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் உண்மையிலேயே குதின்னு ஒன்னால தான் நீ குதிச்சியா? ஆமா ப்ரோ குதியா அப்படின்னா நீ குதிப்பேன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஆக்சுவலா இந்த இடத்துல அருண் பிரசாத் என்ன பதிவு பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னா எப்படியும் வீக்கெண்ட் எபிசோட்ல இது பெரிய டாபிக்கா வரும், அந்த இடத்துல வந்து நான் வந்து சும்மா தான் சார் சொன்னேன் அவன் தான் சார் குதிச்சிட்டான் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார் அப்படிங்கிறது இடத்துல பதிவு பண்ணிரணும் அப்படிங்கிறதுக்காகவே வாலண்டரா பேசின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவருக்கே நல்லா தெரியும் அவர் உசுப்பேத்தி விடல அப்படின்னா ராணுவ எகிரி குதிச்சிருக்க மாட்டாருன்னு. இதுல பயங்கரமான காமெடி என்னன்னா ராணுவ சொல்றாப்ல அதாவது நீங்க சொன்னீங்கன்றத அப்சர்வ் பண்ணிட்டேன், நான் என்ன யோசிச்சேன்னா இது ஒரு ஹீரோயிக் மூமெண்டா இருக்கும், நம்ம எகிரி குதிச்சோம்னா காலெல்லாம் மேல போகும் அதெல்லாம் நல்லா இருக்கும் சொல்லி யோசிச்சு குதிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. என்னது காலு மேல போகும் எகிரி குதிச்சா ஹீரோயிக்கா இருக்குமா, என்னடா நீ யோசிச்சு வந்திருக்கிற மாதிரியே இருந்துச்சு. எகிரி நான் அப்படி குதிக்கும் போது நம்ம கால்லாம் மேல வரும் ப்ரோ, இதுதான் மேல வரும். அண்ட் இந்த வாரத்துடைய வீக்லி டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரசன் அரசி
டாஸ்க் சீசன் 6ல கொடுத்தாங்க இல்லையா, பயங்கர பரபரப்பை கிரியேட் பண்ண அதே டாஸ்க்கை இந்த சீசன்லயும் கொடுத்திருக்காங்க. பட் இந்த சீசன்ல அவ்வளவு பெரிய பரபரப்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட ரோல்ஸ் உள்பட சேம் தான். என்னன்னா இந்த வாட்டி பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் பிரிச்சிருக்கிறதுனால ராஜா ராணி ஒண்ணா இருக்க போறது கிடையாது. ரெண்டு பேரும் பிரிச்சு ராஜா ஒரு நாட்டையும் ராணி ஒரு நாட்டையும் வந்து ஆள போறாங்களா. கடைசியில் யார் வந்து அந்த அரியணையை வந்து அடைய போறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட். இதை எப்படி அடைய போறாங்க அப்படின்னா பிக் பாஸ் நடுவில் நிறைய டாஸ்க் எல்லாம் கொடுப்பாரு போல இருக்கு. அந்த டாஸ்க் எல்லாம் ஜெயிச்சு கடைசியில் யார் வந்து அந்த சேர்ல உட்கார போறாங்களோ அவங்க தான் வின்னரா. ஒன்றாக செய்து அரியணையில் அமர முடியும். அண்ட் சீசன் 6ல பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே ரோல் தான் இந்த வாட்டியும் கொடுத்திருந்தாங்க. அண்ட் யார் யார் என்னென்ன ரோலை பண்ண போறாங்க அப்படிங்கிற வரைக்கும் பிக் பாஸே கொடுத்துட்டாப்ல. முத்து, ஆனந்தி, சிவா, ரஞ்சிதா, அருண் இவங்க எல்லாருமே பாய்ஸ் டீம் உடைய மக்கள். கேர்ள்ஸ் டீம் உடைய மக்கள் வந்து அன்ஷிதா, சத்யா, வர்ஷினி அண்ட் ஜாக்லின். இதுல வந்து பணியால் வந்து பாய்ஸ் டீம்ல வந்து ஜெஃப்ரி, பணிப்பெண் வந்து கேர்ள்ஸ் டீம்ல சௌந்தர்யா. ராணியின் பணிப்பெண் சௌந்தர்யா. பாய்ஸ் டீம் உடைய ராஜகுரு வந்து ரயன், கேர்ள்ஸ் டீம்ல வந்து பவித்ரா. இதுல சமையலுக்கு பாய்ஸ் டீம்ல விஷாலும், கேர்ள்ஸ் டீம்ல தர்சிகா. இப்பதான் ரெண்டு பேரும் லவ் கான்டென்ட் ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படியாச்சும் சேர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து போட்ட மாதிரியே இருந்துச்சு. அரசனுக்கு சமையல் விஷால், அரசுக்கு சமையல் தர்ஷிகா. ஆனா இந்த மாதிரி லவ் கான்டென்ட்லாம் அவங்க பண்றதுக்கு ஆர்வமா இருக்காங்களோ இல்லையோ, ஆனா எவனாச்சும் லைட்டா கொஞ்சம் ஆர்வம் காமிச்சிட்டா போதும், அதை நாங்க என்கரேஜ் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல நல்லா என்கரேஜ் பண்றாங்க. இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் படை தளபதி வந்து பாய்ஸ் டீம்ல தீபக், கேர்ள்ஸ் டீம்ல வந்து மஞ்சரி. அண்ட் வந்து அரசன் அரசி யாரு அப்படிங்கறத கேட்டீங்கன்னா பயங்கரமா ஷாக்கிங் ஆயிருவீங்க. ராணவ் தான் அரசன், சாச்சனா போல தான் அரசி. இதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் எப்படி போக போகுது அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அரசன் மரசி, ராணவம் சாச்சனா. இதுல ஒற்றன் அப்படிங்கிற ரோல் இருக்கு. அந்த ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பை. அந்த ஸ்பையை எங்க இருந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் டீம்ல மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மக்கள்ல ஒரு ஆளை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட மட்டும் தான் சொல்லிருக்கோமே தவிர்த்து நம்ம மக்கள்ல எவன் ஸ்பை அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியக்கூடாதான். அண்ட் முக்கியமா பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இந்த ஸ்பை கேரக்டரை ரொம்ப சின்சியரா பண்ணணும், பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவே கூடாதுங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாப்ல. நாங்களும் நம்புகிறோம். ஒரு பக்கம் ஜாக்லின் போயிட்டு சாச்சனா கிட்ட எப்படி என்னதான் ஸ்பையா செலக்ட் பண்ணுவாங்க, சோ நான் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாய்ஸ் டீமோட டிஸ்கஷன்ல ஜாக்லின் தான் ஸ்பையா செலக்ட் பண்றாங்க. அதை செலக்ட் பண்றது யாருன்னா முத்துக்குமரன். அதுக்கு என்ன பாயிண்ட் சொல்றாப்ல அப்படின்னா அந்த 4 பேர்ல ஜாக்லின் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளேயர். அந்த ஸ்ட்ராங்கான பிளேயரை ஸ்பைன்னு சொல்லிட்டு நம்ம டீம்ல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வேல்டான பாயிண்ட் சொன்னாப்ல. அண்ட் மத்த 3 பேர் ஏன் வேணான்னு சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னாப்ல. அன்சிதாக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் சொல்லி புரிய வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம சத்யா வந்து திணறுவாப்ல, வர்ஷினி வந்து மாட்டிக்கும். சோ முத்துக்குமரன் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. சோ எல்லாரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் தீபக் என்ன சொன்னார் அப்படின்னா எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணுவோம், நம்ம சத்யா கிட்ட அதிகமா பேசிட்டே இருப்போம், அன்சிதா கிட்ட அதிகமா பேசிட்டே இருப்போம், வர்ஷினி கிட்ட பேச வேணாம் அவாய்ட் பண்ணிடுவோம். சோ ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி குழப்பத்திலே வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. நாம் அனைவரும் சத்யாவிடனும் அன்சிதாவிடனும் அதிகமாக பேசுறோம். அண்ட் இந்த பாய்ஸ் டீமோட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது ரஞ்சித் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறப்பா ரொம்ப ட்ரை பண்றாப்ல. கடைசி வரைக்கும் மனுஷனை பேசவே விடலையா. இந்த வடிவேல் காமெடி இந்த போன் கால் வரும் இல்லையா, பேச விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசி வரைக்கும் இவனுக்கு பேச விடலன்னு சொல்லிட்டு இவனால அன்பியா இருந்தவர் திடீர்னு கோவப்பட்டு அந்நியனா மாட்டாப்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு மனுஷன் பேச வந்து பேச உரிங்களடா அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சாப்ல. ஒரு விஷயம் பேச யாரா கேக்குறீங்களாடா, லூசா நானு. அத பாக்கும்போது பரவாடா ஒரு வழியா இவருக்குள்ளே இருக்க கோவம் வெளியே வந்துருச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா வந்து சொல்லுங்க வேணாம்னு சொல்ல கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு நல்லதா சொல்லுங்க, ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் அப்படின்னா எல்லாருடைய பாயிண்ட்ஸையும் வந்து கேளுங்கடா அப்படிங்கிற மாதிரி முக்கியமா முத்துக்குமரன் சொன்னாப்ல. ஏன்னா ஒரு டிஸ்கஷன் சொன்னா முத்துக்குமரனே எல்லா பாயிண்ட்டையும் சொல்ற மாதிரி இருக்கு. அதனால எல்லாரையும் பேச விட்டு எல்லார் பாயிண்ட்ஸையும் கொஞ்சம் லிசன் பண்ணுங்கடா அப்படிங்கறத சொல்லாம சொன்ன மாதிரியே இருந்துச்சு. முத்து தான் வைக்கணுங்கிறது இல்ல, அவர்தான் வைக்கணுங்கிறது இல்ல, ஆளுக்கு ஒரு 10 பேர் நல்ல பேர் சொல்லுங்க. இதுல பயங்கரமான காமெடி என்னன்னா ரயன் போயிட்டு ஜாக்லின் கிட்ட நீ தான் ஸ்பை அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணுவோம். ஜாக்லின் கேக்குறாங்க இத மொத்த பேர் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்றாப்ல. அப்ப மக்கள் இருப்பாங்கல்ல, ஆமா இருந்தாங்க. ஏண்டா மக்கள்ல ஒரு ஆள் தான் ஸ்பையா போறான், அந்த ஸ்பைக்கு நான் தான் ஸ்பைன்ற விஷயத்தை நீங்க கன்வே பண்ணிட்டீங்கடா, இப்ப அவங்க கேட்டா அவங்க சொல்லிடுவாங்கடா அப்படின்னு சொன்னா ஆமால அத பத்தி நாங்க யோசிக்கவே இல்லையேன்றாங்க. மக்களை வச்சுக்கிட்டு தான் ஒற்றை டேரக்ட் பேசுறீங்களா, அந்த தவறை நாங்கள் இப்போதுதான் உணர்கிறோம். அனித போயிட்டு ரயன் வந்து தீபக் கிட்ட முத்துக்குமரன் சொல்லும்போது முத்துக்குமரன் உடனே புரிஞ்சுக்கிட்டாப்ல ஆமால அப்படி ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி. ஆனா தீபக் கடைசி நீ புரியவே இல்லை, என்னடா சொல்றீங்க ஏன்டா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அப்புறமா ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டாப்ல. அப்ப சொல்றாப்ல சரி ரைட் நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். இப்போ நம்மள வந்து ஸ்பையா செலக்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம எதை வேணா ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் ஜாக்லின் தான் ஸ்பை அப்படிங்கிற மேட்டரை மட்டும் ரிவீல் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி உறுதிமொழி எடுத்துட்டு நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நான் ஒற்றனாக இருந்தால் தெரியாதுன்னு சொல்லி அதை மட்டும் நீங்கள்
இந்த நாட்டுக்காக செய்யுங்கள். ஸோ நாளையில இருந்து அரசன் அரசி டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அது மூலியமா என்னென்ன கண்டென்ட் கிடைக்க போகுது, சுவாரஸ்யமா கொண்டு போக போறாங்களா இல்லையான்றது தெரியல. பட் ஆனாலும் சாச்சனா அரசியா நிறைய கண்டென்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த கண்டென்ட் எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோடு பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட் தான். மஞ்சரி கேப்டன்சியா இருக்கிற வரைக்கும் பல பிரச்சனைகளை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சாச்சனா அரசியா இருக்கிற வரைக்கும் பல பிரச்சனைகளை எதிர்பார்க்கலான்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அண்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு இன்னும் 2 டாஸ்க் இருக்கு. ஸோ அந்த 2 டாஸ்க் மூலியமா யார் வின் பண்ணி, யார் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்ணி, யார் இந்த நாமினேஷன் தப்பிக்க போறாங்க, யார் இந்த வாரம் வெளியே போக போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். யார் வெளியே போகணும் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போதைக்கு லாஸ்ட்ல இருக்குது ஆர்ஜி ஆனந்தி தான். ஆனந்தி வெளியே போனா அது கரெக்டா தான் இருக்குமா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டான் வந்து சேர்ந்து மீண்டும் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.